இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16 18 வரைக்கும் மிக முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறத நம்ம நினைத்து இது எவ்வளவு சீக்கிரமா ஆண்டோட வருகைக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம் என்கிறதை அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு இது காரணமாய் மாறட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறான் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666 என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இது நமக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். கடைசி காலத்தில் மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜி, இன்னைக்கு டெக்னாலஜிகள் மாறிக்கொண்டிருக்கிற காலம். நம்முடைய தாத்தாக்கள் காலங்களில் டெக்னாலஜி வளரலை. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு கடைசி இந்த காலங்களில், குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்ம வாழ்கிறது 21ஆம் நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டுகளில் அதிகமாக என்ன செஞ்சுட்டு இருக்கு, இந்த உலகத்தில் டெக்னாலஜியோட மிகப்பெரிய உயரத்தை இந்த உலகம் பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம அறியும் போது, இதுக்கும் வருகைக்கும் ஆண்டுடைய கடைசி நாட்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை நிதானித்து பார்த்தா தான் தெரியும். சும்மா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு 18 இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள். 2 காரியம், ஒன்று ஞானம், இன்னொன்று புத்தி. இது இந்த முத்திரைக்காக மட்டும் கிடையாது. கடைசி காலத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கே விசேஷத்தை ஞானம் வேணும். விசேஷத்த ஞானம் இல்லாதவர் நான் என்னதான் பேசினாலும், கடைசி காலங்களை குறித்து பேசினாலும் ஏதோ பேசுகிறாங்க, அவங்க காசுக்காக பேசுகிறாங்க, அப்புறம் மக்களை பயப்படுத்துறதுக்காக பேசுகிறாங்க, அவங்க பிழப்புக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் இந்த ஒரு விசேஷித்த ஞானமும் இந்த விசேஷித்த ஒரு புத்தியும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே, இந்த பூமியில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டதை தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது தீர்க்க தரிசனம், இனி நடக்கக்கூடிய சம்பவம் இன்னைக்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், ஆண்டுடைய வருகைக்காக நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டு இருக்குது, நிறைவேறி கொண்டு 75% இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட 75 அல்ல, அதை தாண்டி ஒரு 80% தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. ஆனால் இனி பேலன்ஸ் இருக்க ஒரு 20% தீர்க்க தரிசனம், அதுவும் சீக்கிரமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த தீர்க்க தரிசனம். 666 என்கிற முத்துரையை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைச்சு நம்ம இன்னும் அசால்ட்டா இருந்தால், நம்ம ஆண்டுடைய வருகையில் ஒருவேளை வேதனைப்படுகிற சூழ்நிலைக்கு, வெட்கப்படுகிற சூழ்நிலைக்கு, அவருடைய வருகையில் கைவிடப்பட்டு போவதற்கு காரணமாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் என்னோடு எச்சரிக்கிறாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் கற்றுத்தரார். இதை பேச பேச எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் பெறுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். நான் பேசும்போது நான் 100க்கு 100% விசுவாசத்தோடு அவருடைய வருகையை நம்பி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த நாளில் பாருங்கள், அக்டோபர் மாதம் 2024 வருஷத்தில், போன வருஷம் ஆந்திர நியூஸில் வந்த ஒரு செய்தி. அதில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, சைனா தேசத்தில் இன்னைக்கு பல இடங்களில் என்ன பண்ணுறாங்களாம், அந்த முத்துரை, அந்த அந்திகிறிஸ்துவோடைய முத்துரை, அவங்களுக்கு அந்திகிறிஸ்து முத்துரைன்னு தெரியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஞானம் உள்ளவன் புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று ஆண்ட ஒரு வார்த்தை சொல்லுது. அப்போது அந்த முத்துரை குறித்து, முத்துரை என்ன செய்யப்பட்டிருக்கு, இன்னைக்கு மனுஷனுடைய கையில் என்ன செய்யப்பட்டிருக்கு, குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கே, சைனாவில் பல இடங்கள். ஏன்னா சைனா வந்து டெக்னாலஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடு. அதனால இன்னைக்கு அநேகருடைய கையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த முத்துரை குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது, இந்த தீர்க்க தரிசனம் அவங்க ஆண்டவரை அறியாததுனால அவங்க நம்பலை. ஆனால் வேதத்தில் இங்கே ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நூற்றுக்கணக்கான ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க வலது கையிலையோ என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அவங்க வலது கையில் குத்தப்படும் என்று சொல்லி. ஆனால் இந்த நாட்களில் அது என்ன, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அது என்ன செய்யப்பட்டிருக்குது, அது நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொன்று, ஒருவேளை கை அல்லனா நெற்றியில். இப்போ இந்த நெற்றியில் ஒன்று நெற்றி அல்லனா கை, இந்த 2 இடத்துல தான் இது ஒர்க் ஆகும். வேறு பாடியில் எங்கே வச்சாலும் என்ன செய்யலாம், இது ஒர்க் ஆகலை. அதெல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி பக்கத்து நாடான சைனா தேசத்தில் அதை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும், பயோசிப்னு சொல்லுவாங்க.
ஒரு சின்ன ரைஸோடைய அளவு தான் இருக்குது. அப்போது அங்கே குத்தப்பட்டு கொண்டிருக்காங்க. கம்பல்சரி ஆகாது. கம்பல்சரி எப்போ ஆகும்னா வருகைக்கு பிறகு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கம்பல்சரியாக மாறிடும். ஒருவேளை இதை நான் பேசும்போது ஒருவேளை மற்றவங்க நான் இல்லை தான் சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லைங்க, கண்களுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதுங்க. அதை அறிந்து நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களும் நானும் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் பேசுகிறார். அது மாத்திரம் இல்லை, ஸ்வீடனுங்கிறது யூரோப்பியன் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் 2018 இருந்து என்ன செய்கிறாங்க? முத்திரை குத்திட்டே இருக்கிறாங்க. இதில் பல லட்ச ஜனங்கள் இந்த முத்திரை என்ன பண்ணியிருக்காங்க? குத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வருஷங்களும் என்ன செஞ்சிட்ருக்கு? இது கூடிக்கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் ஆண்டவரை விட்டு, இதில் நிறைய ஆண்டவரை அறிஞ்சவங்க கூட, அதாவது சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் இது வேற அது வேற நினைத்து கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த முத்திரையை குத்தி கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் இதுவும் செய்தியில் வந்த நியூஸ் தான். இது நீங்கள் யூடியூப்லலாம் நீங்கள் பார்க்க முடியும். இது இருக்கிறது. அதாவது லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க? இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அந்தி கிறிஸ்துடைய முத்திரை. நெதர்லாந்தில் ஆல்ரெடி பல மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இது குத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் படித்த வசனம் என்ன சொல்லுது? அது சிறியோர் சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, பணக்காரர், அதான் ஐஸ்வர்யவான்கள், தரித்திர ஒன்றுமில்லாதவங்க, சுயாதீனர், ஆதரவற்ற ஜனங்கள், அதான் அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையில் அல்லனா நெற்றியில் ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது சில நாடுகளில் இடது கையில் குத்துறாங்க, சில இடங்களில் வலது கையில் குத்துறாங்க. அப்போது ஃபைனலாக வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வலது கையில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போது இதெல்லாம் இப்போ நடக்குமான்னு கேட்டால் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிளிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதாவது வருகைக்கு பிறகு கம்பல்சரியாக பண்ணிடுவாங்க. எப்படி நீங்கள் நமக்கு தெரியும், இந்த கோவிட்டோடைய நாட்களில் அந்த இது தடுப்பூசி வரும்போது எல்லோரும் சொன்ன நான்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஈவன் பாஸ்டர்ஸ் சொன்னவங்கெல்லாம் எனக்கு தெரியும். நான்லாம் அதை யூஸ் பண்ண மாட்டேன், நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கடைசியில் அவங்க ஒன்றா கொண்டு டைட் பண்ணி மாலுக்கு போகணும் அப்படின்னா என்ன கேட்டாங்க? நீங்கள் அந்த தடுப்பூசி போட்டதோடைய அதோடைய ஒரு கார்டு கொடுத்தாங்க. இப்போ பஹ்ரைன் தேசத்துலாம் கார்டு கொடுத்தாங்க. மற்ற நாடுகளில் அவங்க நாடுகளுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, சிம்பல். அந்த சிம்பல் இல்லைன்னா மாலுக்குள்ளே போக முடியாது. மால் மட்டும் இல்லை, கடைகளுக்குள்ளே கூட போக முடியாது. அப்படிப்பட்ட டைட் பண்ணும்போது நிறைய பேர் 90% ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த தடுப்பூசியை யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பூஸ்டர் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா கட்டாயம் அவங்களுக்கு ஏர்போர்ட்டில் நம்ம டிக்கெட் எடுக்கும்போது அதை காமிக்கணும். இப்படிப்பட்ட பல நெருக்கங்களை கொண்டு வரும்போது 90% ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதை முத்திரையை முத்திரை மீன்ஸ் அந்த நாளில் அந்த தடுப்பூசியை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் கடைசி காலத்தில் கம்பல்சரியாக வரும். நீங்கள் இந்த பயோசிப்பை நீங்கள் யூஸ் பண்ணாமல் ட்ராவல் பண்ண முடியாது, திங்ஸ் வாங்க முடியாது, விற்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட சிப்பு இன்னைக்கு உலகமெங்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கு? பரவி கொண்டிருக்கிறது. பல சீக்கிரமாக இந்தியாவிலும் வரும். ஆல்ரெடி இந்தியாவை குறித்த ஒரு செய்தி என்னென்னா, இந்தியாவில் இந்த பயோசிப் ஆல்ரெடி இந்தியா வாங்கியிருக்கு. இந்த வாங்கி மிருகங்களுக்கு ஃபஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல மிருகங்களுக்கு, இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மிருகங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பயோசிப்பை குத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி செய்தியில் படித்தேன். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஆண்டோடைய வருகையின் நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இது எதை காண்பிக்கிறது? நம்மளை பயப்படுத்துறதுக்காக அல்ல. இயேசுவின் வருகை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்துட்டோங்கிறதை நம்ம புரிந்து கொண்டு அவருடைய வருகைக்காய் நம்ம ஆயத்தப்படுவோம். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்க வந்த விஷயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.